ஸ்ரீகிருஷ்ணர் உபதேசம். வாழ்க்கையை வெறுக்க 1000 காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணம் நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும்தான். நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் சங்கடங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாதே. அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும். வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும். சினத்தில் பொறுமையாக இரு. தோற்றாலும் முயற்சியுடன் இரு. துன்பத்தில் துணிவுடன் இரு. இன்பத்தில் கனிவுடன் இரு. ஏழ்மையில் நேர்மையாக இரு. செல்வத்தில் எளிமையாய் இரு. வாழ்வில் சிக்கனமாய் இரு. கடமையில் கருத்தாய் இரு. பேச்சில் நிதானமாய் இரு. கல்வியை செல்வமாகக் கொள். கள்ளமில்லா பக்தி கொள். நீ எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைபட்டால் அதனால் ஏற்படும் வலி அதிகம். ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்த பயன்படுத்திக்கொள். கடினம்தான், ஆனால் இதுவே நிரந்தரம். எல்லாமே ஏதோ ஒரு காரண காரியத்திற்காக நடக்கின்றது. உங்களுக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கின்றது. தீயது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கின்றது. உன்னை ஒதுக்கும் இடத்திலும் உன்னை வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தைகளை மதிக்கப்படாத இடத்திலும் உன் செயல்கள் போலி என்று கூறும் இடத்திலும் நீ யார் என்று நிரூபிக்க தேவையில்லை. உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் அமைதியுடன் கடந்து செல். இதுவே இவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை தரும். நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை. மனம் தவித்து கொண்டு இருக்கிறது. அமைதி துளியும் இல்லை. என்னவாக இருக்கும்? ஒரே ஒரு காரணம் மட்டுமே. எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசிப்பதனால் அதிகமாக யோசிக்க தேவையில்லை. சிறப்பான முடிவுகள் எல்லாம் சில நொடிகளில்தான் எடுக்கப்படுகின்றன. உன் திறமை மற்றும் முயற்சியின் மீது மற்றவர்களுக்கு சந்தேகமானது எழலாம். ஆனால் உனக்கே உன் மீது நம்பிக்கை இல்லையெனில் அதுவே உன் தோல்வியினை நீ ஒப்புக்கொண்டதற்கு சமமானதாகும்.